வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த ஒரு காலத்துல சொல்லுவாங்க, நம்ம புராண கதைகள்லாம் சொல்லும்போது, அனுமார் வால் நீண்டுகிட்டே போகும்பாங்க. அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீளும். அந்த வலிமை உடைய ஒரு அனுமார்னு சொல்லுவாங்க. நம்ம தேர்தல் ஆணையத்துடைய தவறுகள்னு சொல்லி ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா போய் விசாரிக்கும் பொழுதுல புது புது கரடியா கிளம்பிட்டு இருக்கு. பீகார்ல 5 அசம்பிளி கான்ஸ்டுவன்சில ஒரு 1,50,000 ஓட்டர்ஸ் வந்து மொத்தமே இந்த 1,50,000 வாக்காளர்களும் 1200 இருந்து 1300 வீட்டு நம்பருக்குள்ளதான் இருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வீட்டு நம்பர்லயும் ஆவரேஜா வந்து ஒரு 120 130 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தமாகுது. இதை பார்த்த உடனே அவங்க வந்து போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிக்க போனா, அங்க கண்டுபிடிச்சது வந்து எதை காட்டுதுன்னா, கவனமின்மை, அலட்சியம், அடுத்து வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற தவறுகள். இது மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமா, ஒரு டிலாபிட்டேட்டட் டெம்பிள், அதாவது சிதைந்த ஒரு கோயில், அதுல வந்து 100க்கு மேல ரிஜிஸ்டர் வாக்காளர்கள் வந்து இங்கதான் இருக்காங்க, நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. விசாரிச்சாங்க, யாருமே இல்லை. இதையும் தவிர ஒரு வில்லேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 129 வாக்காளர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல எந்த வாக்காளர் வந்தாலும் ஒரே ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல அவர் பாட்டுக்கு எழுதி விட்டுருக்காங்க. கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்களும் அதை கண்டுக்கிடாம இத்தனை வருஷமா நடந்திருக்கு. சில இது வருஷக்கணக்கா நடந்திருக்கு. இன்னும் சில இடங்கள்ல வந்து ஒரு வீட்டுல உள்ளவர் வந்து சொல்றாரு, ஆமா நான் தான் இந்த வீட்டுக்காரன். சரி, இங்க வந்து மொத்தம் ஒரு 100 120 150 180 இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கிறது. அப்ப அதை வந்து கேட்கறாங்க அவங்க, இந்த மாதிரி இருக்கிறதே இது எப்படி அப்படின்னா எனக்கு தெரியாது. இவங்க யாருமே வந்து இங்க உள்ள ஆளுங்க கிடையாது. சில சமயங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, வேற தெருக்கள்ல வாழ்றவங்களை எல்லாம் ஒரே நம்பர்ல இங்க வந்து போட்டிருக்காங்க. இது மாதிரிப்பட்ட தவறுகளும் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு பிஎல்ஓ பிளாக் லெவல் அபிஷியல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இவங்க ஆரம்பிச்ச போதே எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்ததுன்னா, யார் யார் செத்து போயிட்டாங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணிருங்க, மற்றபடி எது எது எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுருங்கன்னு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. அதனால நாங்க அப்படி போட்டோம். இப்போ என்டையர் எக்ஸசைஸ் ஹஸ் ப்ரூவ்டு ஃபியூட்டைல். அதாவது இவங்க வந்து எலக்ட்ரானிக்கலா பண்ணுவோம், கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம், யாரு சரியான வாக்காளர்களோ வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்களோ அவங்கள மட்டும்தான் வச்சிருப்போம், மீதி எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து களை எடுத்துருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப இவங்க வந்து இதுல தவறு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்ச முடியும்? இவங்க கிட்ட எலக்ட்ரானிக் ஃபார்ம் இருந்ததுல ஒரே ஒரு கமாண்ட் கொடுக்கட்டும், எந்தெந்த ஹவுஸ் ஹோல்டு சர்வேல எல்லாம் நம்பர்ல எல்லாம் 100க்கு மேற்பட்ட வாக்காளர் இருக்காங்க, 50க்கு மேற்பட்ட வாக்காளர், 50க்கு மேலே இருக்க முடியாது. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலுமே 50ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். இப்படி ஒரு கிளிக் பண்ணா சரி வந்திருக்குமே எல்லா விவரமும். அப்படி வந்துருச்சுன்னா சரி, அவங்க உடனடியா வந்து கண்டுபிடிச்சு இது என்னன்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே. அதனால இப்படி ஒரு சார்னு சொல்லி இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றேன்னா, நாம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தரம் வந்து நீங்க வந்து டோர் டு டோர் எனுமரேஷன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்த போற வருஷத்துல இது மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் ரூல்ஸ்லயே இருக்கு அப்படின்னு யோகேந்திர யாதவ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி இருக்கும்போது ஒன்றிய நடத்திருக்கவே கூடாது. சரி, நடத்தி இருந்தாலும் நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன பண்ணிருக்கணும், சரியானபடி முறையானபடி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி செக் பண்ண மாதிரியே தெரியல. அதனால என்ன நடந்திருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி சிதிலமடைந்த ஒரு கோயில வந்து எப்படி 100 பேர் 150 பேர் வந்து வாக்காளர்கள் இருந்திருக்க முடியும்? அவங்க வந்து எந்நேரம் வீடு வாசல் இல்லாம அங்கேயே போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்படின்னாலும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து யார் உண்மை கண்டறியும் குழுக்களாக சில பத்திரிகையாளர்கள் போன போது அங்க உள்ளவங்க யாரையாவது பார்த்திருக்க முடியுமே? யாரையுமே பார்க்க முடியல அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்கள் இது மாதிரி ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கல, இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க கண்ட உண்மைகள் அத்தனையும் நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் கண்ட உண்மைகளை வந்து இங்க எழுதுறோம். எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது பதில் சொல்லுச்சுன்னா நிச்சயமா அந்த பதிலையும் போடுவோம். எலெக்ஷன் கமிஷன் இதுல என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க பதில் சொல்றதுன்னா உண்மையை ஒத்துக்கணும். ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க, இப்ப இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களா? இதுதான் ஜனநாயகத்தை காக்குற வழியா? ஜனநாயகத்தை காப்பதற்கான முதல் ஆயுதம் எதை சொல்றோம்? தேர்தல்கள் அப்படின்னு சொல்றோம். தேர்தல்கள் மூலம்தான் நான் தன்னுடைய ஆட்சியாளர்களை குடிமக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். சரி, அந்த தேர்தல்கள் நடக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? முறையான, சரியான, நேர்மையான எலக்ட்ரல் ரோல், வாக்காளர் பட்டியல் வர்றது. இப்ப இந்த பீகார்ல வந்து இந்த உண்மை கண்டறியும் குழுவாக
போன பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சதை பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுல வந்து எல்லா விதமான தவறுகளும் நடந்திருக்கு. அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், எங்கெங்கயோ இருந்தவங்களை எல்லாம் இங்க வந்து எழுதி வச்சிருது, அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேல யார் வந்தாலும் ஒரே நம்பரை போடு, இதுல எந்த விதமான கவனமும் இல்லாம செயலாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன, கோஸ்ட் ஓட்டர்ஸ். இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் இத்தனை பேர் இருந்தாங்களோ, இல்லை எத்தனை பேர் கோஸ்ட் ஓட்டர்ஸ் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கேள்விக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் தருமா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார்களே, இந்த உண்மைகளை எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு சொல்லணும், இப்படியெல்லாம் தவறுகள் நடந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லாமலே இருந்தால் அவர்கள் கண்டுபிடித்தவை அனைத்தும் உண்மை என்றுதான் உணரப்படும். அவைகள் உண்மை என்று உணரப்பட்டால் இந்த தேர்தல் நேர்மையான வழியில் நடப்பதற்கு வழி இல்லை என்றுதான் காணப்படும். அதனால வந்து இந்த தேர்தலையும் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். எஸ்ஐஆர் மறுபடியும் ஆழமாக உண்மையான எஸ்ஐஆர் வந்து நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் ஆணையிட வேண்டியிருக்கும். ஒரு தேர்தல் வந்து 2 மாசம் 3 மாசம் தள்ளி போட்டா நாட்டுடைய ஜனநாயகம் வந்து பாதிக்கப்படாது. ஆனால் முறையற்ற எலக்ட்ரல் ரோல, வாக்காளர் பட்டியலை வைத்து தேர்தல் நடந்தால் அந்த நாட்டில் ஜனநாயகம் வீழ்ச்சி அடைந்துவிடும். இதை ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்ற நம்முடைய எதிர்க்கட்சிகளும் மனதில் கொள்ள வேண்டும். சரியான முறையில், சரியான அளவில் நீதிமன்றத்திடம் இந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதன் பின் நீதி பிறக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.